ஒரு அரசு அதிகாரி ஒரு தவறு செய்கிறான்னா அவனை வந்து நிரந்தரமாக பணி நீக்கம் செய்யணும். இதுதான் சட்டம், இதுதான் நிலையானது, இதுதான் நடுநிலையானது. ஒரு அப்பாவி ஏதோ ஒரு தவறு செஞ்சால், ஒரு அப்பாவி மேலே ஒரு வழக்கு, ஒரு அதிகாரத்தில் இருக்கிற தவறு செஞ்சால் அது கண்துடைப்பாக சஸ்பெண்டு. அப்போ அப்படி அவன் எப்படி அப்புறம் பயப்படுவான்? ஒரு துறை ரீதியான ஒரு ஆட்சி, இன்றைக்கி ஒரு ஆட்சி நடந்துன்னு இருக்குன்னா, அந்த ஆட்சியில் ஒரு அதிகாரி தவறு செய்கிறனா அந்த அதிகாரி மீதான சட்டம் எல்லாரும் மனிதர்களும் போடுற சட்டத்தை, எல்லாருக்கும் போடுற சட்டத்தை தான் அவனுக்கும் பயன்படுத்தணும். அதிகாரிக்கு ஒரு சட்டம், பொதுமக்களுக்கு ஒரு சட்டம், எம்எல்ஏக்கு ஒரு சட்டம், எம்பிக்கு ஒரு சட்டம் கிடையாது. முதல்ல ஒரு அதிகாரி தவறு செஞ்சானா உடனடியாக நிரந்தரமாக பணி நீக்கம் செய்ய வேண்டும். பயம் இல்லை. இன்றைக்கி ஒவ்வொரு அரசு ஊழியர்களுக்கும் இன்றைக்கி பயம் இல்லை. நம்ம எது பண்ணாலும் நம்மளை என்ன கேட்க போகிறாங்க, நம்மளை யாரும் எது கேட்க போகிறதில்ல. எது பண்ணாலும் யாரோ ஒரு எம்எல்ஏ எம்பியை காக்கா பிடிச்சி நம்ம அதுலேருந்து மீண்டும் வெளியே வந்துடலாம் அப்படின்ற ஒரு துணிச்சல் எல்லாருக்குமே இருக்குது. முதல்ல ரெக்கமெண்டேஷன் பண்ணதை நிறுத்துங்க, நல்லதுக்காக ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்க. இப்போ இதை எத்தனை பேர் ஆதரிப்பீங்க? இது தவறு இல்லையா? முழுக்க தவறு தான். ஒரு எத்தனை